ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புகழ்பெற்ற அறுபடை வீடு முருகன் திருக்கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா, அந்த பெசன்ட் நகர் கடற்கரை ஒட்டி வந்து மிக பிரம்மாண்டமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த அறுபடை வீடு முருகன் வந்து ஒரே இடத்துல வந்து இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருக்குது. ஸோ அறுபடை வீடு என்றாலே பார்த்தீங்கன்னா, திருத்தணி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர் முதலான 6 படை வீடு முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெசன்ட் நகர் அறுபடை வீடு முருகன் கோயில்ல வந்து தனித்தனியாவும், அங்க வந்து அ அவ் அந்தந்த ஊர்ல அந்த முருகன் வந்து எவ்வாறு சிலை அமைத்து இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தத்ரூபமா வந்து அவ்வளோ அழகா வந்து இந்த சிலைகள வந்து அவ்வளோ அமைச்சிருக்காரு. ஸோ இத பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை குல்பார்க் சென்றபோது, திரு அழகப்பன் அவர்களின் பெரிய விடாமின் நமக்கு அறுபடை முருகனை ஒரே இடத்தில் கிரானைட் கொண்டு கட்ட வேண்டும் என ஆசை உள்ளது. உங்களது ஆசிர்வாதம் தேவை என கூறினார். ஸோ அதை கேட்ட பெரியவர் தம் சென்னையில் இடம் பெற்று தருவதாக கூறினார். ஸோ மகா பெரியவர் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆரிடம் சொல்லி இந்த பெசன்ட் நகரில் இடம் வாங்கி தந்தார். ஸோ திரு அழகப்பன் அவர்கள் இந்த இடத்தில் முழுவதும் கிரானைட் கொண்டு கோயிலை கட்டினார். காஞ்சி ஜகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறிவுறுத்தலின்படி நடுவில் மகா வல்லப கணபதி கோயிலும் அவற்றை சுற்றி அறுபடை முருகன் குடிகொண்டிருக்கும் திசைகளின்படி அறுபடை முருகனுக்கு தனித்தனி சந்நிதிகள் கட்டப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெசன்ட் நகர் வந்து பெசன்ட் நகரில் வந்து ஒவ்வொரு, அதாவது இப்போ திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர். ஸோ இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, எந்த திசையில் வந்து அங்கே அமைஞ்சிருக்குதோ, அதாவது எந்த திசையில் அந்தந்த ஆலயங்கள் அமைஞ்சிருக்கோ அதே திசையிலே வந்து இந்த இந்த அறுபடை வீடு முருகன் கோயில் பெசன்ட் நகரில் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து எப்போ திறந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் வந்து இந்த பெசன்ட் நகர் திருக்கோயில் திறந்திருக்கு. ஸோ இந்த பெசன்ட் நகர் கோயிலுக்கு, இந்த சென்னை அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெசன்ட் நகர் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த திருக்கோயில் பெசன்ட் நகர் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா, ஸோ வெவ்வேறு இந்த அறுபடை வீடு தலங்களுக்கு போக முடியாதவங்களுக்கு, ஸோ இங்கே சென்னை பெசன்ட் நகர் கோயிலில் வந்தீங்கன்னா, ஒரே த ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 6 படை வீடு முருகனையும் தரிசித்து முருகனோட அருள் பெறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரருமடி பேண 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து வைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூ